எங்க எங்க கூமாப்பட்டி பாருங்க, அங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்கு. சோசியல் மீடியாவில் கூமாப்பட்டி அப்படிங்கிற பேர் தாங்க ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சவர் அதே பகுதியை சேர்ந்த தங்கப்பாண்டி அப்படிங்கிறவர் தான். தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூமாப்பட்டியில் இருக்கிற ஒரு அணையில குளிக்கிறதையும் அந்த தண்ணியை பற்றியும் இயற்கையான சூழலை பற்றியும் ரொம்ப ஆனந்தமாக விவரிச்சு, எங்கள் ஏரியா தான் சொர்க்கம், தண்ணி அமிர்தம் போல இருக்குது, கூமாப்பட்டின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊர் ஸ்லாங்கில் பேசி ரொம்ப அசத்தி இருப்பாரு. எனவே அது சார்ந்த வீடியோக்கள் தான் கடந்த ஒரு வாரமாக ட்ரெண்டில் இருக்குங்க. முதல்ல இன்ஸ்டாகிராமில் பரவிட்டு இருந்த இந்த வீடியோ ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி பரவ ஆரம்பிச்சது. உடனே நம்ம எல்லாருமே கூமாப்பட்டிக்கு போவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அதனால கூமாப்பட்டிக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாலியா ஃபன்னா கமெண்ட் பண்றதா பார்க்க முடிஞ்சது. ஆனா அதே சமயம் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் உருவாச்சுன்னா அது தன்னுடைய உச்சகட்டத்தை எட்டி ஒரு எல்லை காலம் வரைக்கும் தாங்க இருக்கும். அது போலதான் இந்த கூமாப்பட்டி விவகாரமும் ஒரு எல்லை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வீடியோக்கள் இப்ப ட்ரெண்ட் ஆகவும், வீடியோவை பேசியிருக்கிற தங்கப்பாண்டி அப்படிங்கிற இளைஞரை கடந்த 2 நாட்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேட்டி எடுத்திருந்தாங்க. அதுல அவர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருந்தாருங்க. இதை தொடர்ந்து தான் இப்போ தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறையும் சுற்றுலாத்துறையும் அதை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காங்க. இவர் சொல்றபடி அங்க சுற்றுலாத்தலம் எதுவுமே கிடையாது அப்படின்னும், இவர் சொல்றதை நம்பி யாரும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம், இந்த காடு பகுதியில் எல்லாமே வனத்துறைக்கு சேர்ந்தது, எனவே இதுல மக்கள் வரதுக்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த செய்திக்கு முன்னாடி தான் ஒருவேளை இந்த கூமாப்பட்டி விஷயத்தை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பலருக்கும் தோண வச்சுதுங்க. ஏன்னா ஒரு தண்ணி அமிர்தம் போல இருக்குது அப்படின்னு சொல்றதும், தண்ணி இல்லாம கொஞ்சம் வத்தி போன அணைய தீவுன்னு சொல்றதும் ஃபன்னுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா அது ஒரு கட்டத்தை தாண்டி அதுதான் ரியாலிட்டி நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அது ரொம்ப சிக்கலை கொண்டு போய் நம்மளை விட்டுருங்க. சரி, இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னா, இப்போ அதே தங்கப்பாண்டி அவர்கள் பேசக்கூடிய இன்னொரு வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அதுல அவர் பேசக்கூடிய விஷயம் தான் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, நான் வேதத்துல இருக்கிற விஷயங்களையும் சனாதனத்தையும் பின்பற்றக்கூடிய அப்படின்னும், நான் ஆன்மீகத்தையும் இறைவனையும் தேடி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அதோட மட்டும் இல்லாம நான் கறி, மீன், முட்டை, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், காளான் அப்படின்னு எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கறி, மீன், முட்டை சாப்பிட மாட்டேன், பீடி சிரிட்டு இந்த கெட்டவளும் கிடையாது, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், காளான் சாப்பிட மாட்டேன், உள்ள ஆன்மீக பயணமா போறவன், எனக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி போறவன், ஆன்மா உணரவன். அதாவது இந்து வேதத்துல அகம் பிரம்மாஸ்மி தத்துவ மசி பிரம்மம் சொல்லுவாங்க. அந்த சனாதன தர்மத்துக்குள்ள அந்த ஒரு இது டீப் எடுத்துட்டேன். இது உண்மையா பொய்யா நானே எனக்குள்ள ஒரு 12 வருஷமா தேடி அடைஞ்ச இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அது நமக்குள்ள இருக்குது. எனவே இவர் பேசக்கூடிய இந்த வீடியோவை தான் பிஜேபியினரும் சங்கிகளும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. நம்ம தம்பியா அது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, நம்ம தம்பியை தூக்கிட்டு வாங்கடே அப்படின்னு சொல்லி எல்லாம் நெகிழ்ச்சியா பதிவிட்டு வராங்க. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, அடடா இவர் என்னங்க சனாதனத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இவரை போய் நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவிட்டு வராங்க. சரி, அவர் ஆன்மீகத்தை தேடி போறேன், இறைவனை தேடி போறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒழிச்சிட்டு இருக்குதுங்க. அதாவது ஆன்மீகத்தையும் இறைவனையும் தேடி போறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பங்க. அதில் நம்ம எப்பயும் தலையிட போறது கிடையாது. ஆனா அதே சமயம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையும் வேதத்துக்குள்ள டீப்பா போய் சனாதனத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய சனாதனத்தை ஃபாலோ பண்ணா நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். மேலும் வேதங்கள்ல பெண்களை பத்தியும் சூத்திரர்களை பத்தியும் ரொம்ப தவறா பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாருன்னா அது ரொம்ப ஆபத்தானதுங்க. மேலும் கறி, மீன், முட்டை, வெங்காயம், பூண்டு கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே மக்களை இன்னுமே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இவர் இப்ப சாதாரண நபர் கிடையாது, தமிழ்நாடு முழுக்கவே அறியப்படக்கூடிய நபரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் ட்ரெண்டான பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தாக்கத்தை செலுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரான பின்னாடி வெங்காயம் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே வெங்காயம் பூண்டெல்லாம் நான் பயன்படுத்துறது கிடையாது, அதனால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணவமா பேசியிருந்தாங்க. அதே போலத்தான் தனக்கு ஒரு இடம் கிடைச்ச உடனே இதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிற விதமா பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலுக்குரிய விஷயமா மாறுதுங்க. எனவே இதை சொல்லி தான் பலரும் எழுதிட்டு இருக்காங்க. எனவே தன்னுடைய வீடியோ கால் மூலமாகவும் ரியாக்ஷன்ஸ் மற்றும் ஸ்லாங் மூலமாகவும் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச இவரு இந்த மாதிரி சனாதனம், வேதம், வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இப்போ அவர் மேல இருக்கிற பார்வையை வேற விதமா திருப்பி இருக்குதுங்க. மேலும் இப்போ இவருக்கு எதிராக கூமாப்பட்டியை சேர்ந்த மற்ற இளைஞர்களும் வீடியோ பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் இவர் சொல்றது போல கூமாப்பட்டி கிடையாது, இவர் குளிக்கிறதும் மலை மேல ஏறி நீர்வீழ்ச்சிக்கு போறது அப்படிங்கிறது எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதி, எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. மேலும் அவர் குளிக்கிறார் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாவே பார்க்க மட்டும்தான் உகந்தது, குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. ஏன்னா கன்னி வெடியை போட்ட உடனே அங்கதான் எல்லாம் கை கழுவுவாங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. எனவே இந்த வீடியோக்களும் இப்ப வெளியாகி இருக்குதுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ட்ரெண்டான ஒரு ஊர்னா இந்த கூமாப்பட்டின்ற ஒரு ஊர். ஊட்டி கொடைக்கானல விட இந்த ஊர் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படி இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உனக்கு பூரா தெரியும் கேட்டீங்கன்னா நானும் இந்த ஊருக்காரர் தான், அதனால எனக்கு தெரியும். இல்லையே ப்ரோ, நான் நிறைய ட்ரோன் ஷாட் பார்த்தேனே, அதெல்லாம் இப்படி அப்படிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்த ட்ரோன் ஷாட்டோட முதல் லொகேஷன் நான் காட்டுறேன். இதான் இப்ப அந்த ட்ரோன் ஷாட்டோட முதல் லொகேஷன். நல்லா வியூ எல்லாம் பார்க்க அழகா இருக்கும்.
இருக்கும். ஆனா உள்ள இறங்கலாமா ப்ரோ, தண்ணியில குளிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணி வெடியை போட்டுட்டு இங்க தான் வந்து கழுவுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க குளிக்கலாம் முடியாது கைஸ். நீங்க வந்து இந்த வியூ என்ஜாய் பண்ணா வரலாம். அதான் குமாபட்டியோட என்ட்ரன்ஸ் ப்ரோ. அப்ப இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா இந்த லொகேஷன் நம்மளால போக முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா இது ஃபாரஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஃபால்ஸ் லொகேஷனும் அதே மாதிரி தான், இதுவும் ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஊர் வந்து எங்க தான் போலாம்னு கேட்டீங்கன்னா லோக்கல் டேம் போலாம் கைஸ். இந்த வீடியோல காட்ட லொகேஷன் போலாம். இந்த லொகேஷன் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, எதுவும் கிடையாது. நல்லா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒண்ணு இவர் செஞ்சதுல உண்மையான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குதுங்க. கூமாப்பட்டி பகுதியில் இருக்கிற டேமுடைய பூங்காவை பராமரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் சார்பில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்படின்னும், ஆனா அந்த வேலைகள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாரு. இது சார்பாக தான் விருதுநகருடைய மாவட்ட கலெக்டர் இப்போ விளக்கம் கொடுத்திருக்காருங்க. இது சார்ந்து அவர் பதிவிட்டிருக்கிற பதிவில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வட்டம் பிளவுக்கல் பெரியார் அணையில 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணி நடைபெறும் அப்படிங்கிற முதலமைச்சருடைய அறிவிப்பை தொடர்ந்து அதுக்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து நிர்வாக ஒப்புதல் பெறுவதற்காக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும், தமிழ்நாடு அரசிடமிருந்து அரசாணை மற்றும் நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னும், நிதி பெற்றவுடன் பூங்கா மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. எனவே தங்கப்பாண்டியன் அவர்கள் 10 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு, ஆனா எந்த விதமான வேலைகளும் நடக்கல அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ விருதுநகருடைய கலெக்டர் பதில் சொல்லியிருக்கிறாருங்க. எனவே இது சார்ந்த இப்ப குழப்பம் மக்களுக்கு தெளிவா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. எனவே இந்த ஒரு விஷயத்துல தனக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சரியான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது.